ஒரு மனிதன் திரைத்துறையில முதல்ல காமெடியாகவும் வில்லனாகவும் அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் இதுவும் பத்தல அப்படின்னு தன்னோட நிஜ வாழ்க்கையில அரசியல்வாதியா நுழைறாரு. அவர் தான் நம்மளோட சுப்ரீம் ஸ்டாரான ஆக்டர் சரத்குமார் அவர்கள். இந்த வீடியோல நம்ம ஆக்டர் சரத்குமார் அவங்களை பத்தி பார்க்க போறோம். வெல்கம் டு சினிமா கழகம். நாகர்கோயில பிறக்கிறாரு. இவரோட டிகிரியை லோயலா காலேஜ்ல கம்ப்ளீட் பண்றாரு. இவர் டிகிரியை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா ஒரு பாடி பில்டரா தன்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் 1974ல மிஸ்டர் மெட்ராஸ் பட்டத்தையும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் புதுசா ஸ்டார்ட் ஆன தினகரன் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல ஒரு ஜேர்னலிஸ்டா போய் ஜாயின் பண்றாரு. அங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு சினிமா துறையில இவர் நுழையிறாரு. அப்படி இவர் ஆரம்பிச்ச பயணம் அப்படின்னு பார்த்தா 1986ல சம்ஜம்லோ ஸ்திரீ அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துல இவர் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் 1986ல சின்ன பூவே மெல்ல பேசு அப்படின்ற ஒரு தமிழ் படத்துல ஒரு முக்கிய இடத்துல இவர் அறிமுகமாகிறாரு. 1988ல சென்னையில தன்னோட பயண நிறுவனத்தை நடத்திட்டு வந்த சரத்குமார் அவர்களுக்கு கன்சிமட்டும் நேரம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதுக்காகவும் அந்த படத்தை தயாரிக்கவும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தையும் இவர் எடுத்து நடிச்சும் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1989ல விஜயகாந்தோட படமான புலன் விசாரணையில இவர் முதல் வில்லனா நடிக்கிறாரு. விஜயகாந்த் அவர்களும் சரத்குமார் அவர்களும் சேர்ந்து நடிச்சதுனாலேயே இந்த படம் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டராவே ஆச்சு. இந்த படத்துல இவர் நடிச்சதுக்காக சிறந்த வில்லனுக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டும் இவர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 1990ல புதுப்பகடன், வேலை கிடைச்சாச்சு, ராஜா கையா வச்சா போன்ற தமிழ் படங்கள்லயும் விஷ்ணு, மகடு, பாலச்சந்திரா போன்ற தெலுங்கு படத்திலையும் இவர் நடிக்கிறாரு. 1990ஆம் ஆண்டு கேப்டன் சூரியவம்சம், நட்புக்காக போன்ற படங்கள் இவரை பெரிய இடத்துக்கே கொண்டு வந்துச்சு. இவருடைய கேப்டன் இமேஜ் மக்கள் கிட்ட ஒரு தனி இடத்தையே பிடிச்சது. இவருடைய படங்கள் மோஸ்ட்லி எதை மையமா கொண்டு இருக்கும் அப்படின்னா குடும்பம், நட்பு, தியாகம் போன்ற உணர்வுகளை மையமா வச்சுதான் எடுத்திருப்பாங்க. 1991ல தமிழ்ல 13 படமும் தெலுங்குல 3 படங்கள்லயும் இவர் நடிக்கிறாரு. இதுல பெரும்பாலும் அவர் துணை வேடங்களையும் 4 முக்கிய வேடத்திலையும் இவர் நடிச்சிருக்காரு. 1992ல 12 படங்கள்ல ஹீரோவாவும் 3 படங்கள்ல வில்லனாவும் இவர் நடிச்சாரு. 1994ல இருந்து 2008 வரைக்கும் இவர் பல்வேறு வேடங்கள்ல பல்வேறு படங்கள்ல நடிச்சாரு. 2009ஆம் ஆண்டு 1977 அப்படின்ற ஒரு திரைப்படத்துல 6 வெவ்வேறு வேடங்கள்ல இவர் நடிச்சாரு. இந்த படம் ரூபாய் 15 கோடி மதிப்புல எடுக்கப்பட்டுச்சு. ஆனாலுமே இந்த படம் எதிர்மறையான விமர்சனத்தையே பெற்று பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வியும் அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2020ல வானம் கொட்டட்டும், 2022ஆம் ஆண்டு பொன்னியின் செல்வன் பாகம் 2, வாரிசு, போர் தொழில் போன்ற படங்கள்ல இவர் நடிச்சாரு. இவரோட முக்கியமான டைலாக்ஸ் பார்த்தா நண்பனுக்காக உயிரையே கொடுப்பேன், நியாயத்துக்காக எதிரா யார் வந்தாலும் அவனை எதிர்க்காம விடமாட்டேன் அப்படின்ற டைலாக்ஸ் இளைஞர்கள் மத்தியில இவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாவே காட்டுச்சு. இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா 1996ல இருந்து 2006 வரைக்கும் டிஎம்கே கட்சியில இருக்காரு. 2007ஆம் ஆண்டு தன்னுடைய சொந்த கட்சியான சமத்துவ மக்கள் கட்சியை இவர் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் 2007ல இருந்து 2008 வரைக்கும் ஏடிஎம்கே கட்சியில இருக்கிறாரு. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியில 2007 மற்றும் 2024ல இருந்தாரு. 2021ஆம் ஆண்டு டிஎம்கே சார்பா திருச்செந்தூர் தொகுதியில எம்எல்ஏ கேண்டிடேட்ஸாவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இவரோட அரசியல் வாழ்க்கையிலையும் இவருடைய போராடும் குணம், நேர்மையான பேச்சு மக்கள் மத்தியில இன்னொரு பெரிய இமேஜை இவர் கொடுத்துச்சு. இவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1984ல சயாதேவி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு 2 மகள்களும் பிறந்துச்சு. அவங்க தான் ஆக்டர் வரலட்சுமி மற்றும் பூஜா. அதுக்கப்புறம் இவங்க 2000ஆம் ஆண்டு டிவோர்ஸும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா 2001ஆம் ஆண்டு ராதிகா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு 2004 அப்போ ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இவருடைய திரையுலகம் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற பல்வேறு மொழிகள்ல கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படத்துல இவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிச்சாருன்னே சொல்லலாம். இவருடைய அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 3 தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டும் 3 பிலிம்ஃபேர் அவார்ட்ஸும், இவருடைய மத்த அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட அவார்ட்ஸை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல அப்பாவா, அன்பான கணவனா, மாசான ஹீரோவா, ஒரு நல்ல அரசியல்வாதியா, இப்படி எல்லா ரூபத்திலயும் ஷைன் ஆகிற ஆளு யாரு அப்படின்னு பார்த்தா சரத்குமார் அவர்கள் தான். அரசியல், குடும்பம், சினிமா இது 3த்துலயும் நேர்மையா இருந்தவர். நம்ம மக்கள் மனசுல சுப்ரீம் ஸ்டார் அப்படின்ற அழைக்கப்படுற ஒரே ஆள் ஆக்டர் சரத்குமார் அவர்கள் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.